தோனி ரசிகர்களுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தரவிருக்கும் அதிர்ச்சி தகவல். இந்தியா vs பங்களாதேஷ்கான ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டது. சென்னையில் நடக்க இருக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கான டிக்கெட் சேல் ஆரம்பித்தது. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த எபிசோடோட நேம் ஹேண்ட் கிரிக்கெட். சென்னை சேப்பாக் ஸ்டேடியம்ல நடக்க போற இந்தியா vs பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச்க்கான டிக்கெட் ஓப்பன் ஆகிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சீரீஸ்க்கான ரீசன்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்குவாட்ல இந்தியன் கிரிக்கெட் ஸ்டார்ஸான ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே விளையாடுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் விளையாடுறதுனாலே பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருக்கு. 5 days நடக்க போற இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா மோஸ்டா 2வது நாள் இல்ல 3வது நாள் ஆட்டம் ரொம்பவே சூடு பிடிக்கும். பங்களாதேஷ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை வின் பண்ணிட்டு இங்க வராங்க. ஸோ இந்தியாவை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க அப்படின்றது தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே இருக்க போகுது. நீங்க சென்னையில இருந்து இந்த மேட்சை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்கெட் இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க பார்க்கணும்னா டிக்கெட் புக் பண்ணிட்டு 5 நாளும் போயிட்டு பார்த்து ரசிங்க. அதுக்கு அடுத்தபடியா 2 நாட்களாவே சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் ரொம்பவே பயங்கரமா பேசப்பட்டு வருகிறது. அது என்னன்னா, சிஎஸ்கேவோட தீவிர ரசிகரான சரவணன் ஹரி அப்படின்றவரு சிஎஸ்கேவோட பயங்கரமான ரசிகர். அது மட்டும் இல்லாம தோனியோட தீவிர ரசிகர். அவர் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஹார்ட் புரோக்கன் அந்த மாதிரியான ட்வீட் போட்டிருக்காரு. அப்புறம் சென்னை ஐபிஎல் அப்படின்ற அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜான மேஜர் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு சில போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் மூலியமா சோசியல் மீடியாவை ஒரு டவுட்டுக்கு ஆளாகியிருக்காங்க. நிறைய சிஎஸ்கே ரிலேட்டட் ஃபேன்ஸ் மற்றும் அபிஷியல் பேஜ் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்றது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. எல்லாரும் மென்ஷன் பண்றது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்குள்ளார ஒரு டிசிஷன் அரசர் புதுசா எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோனி அவர்களை ரீடைன் செய்ய போவதில்லை அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. இது டீம் மற்றும் பிளேயர்ஸ்க்கான ஃபியூச்சரை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படின்ட்டு அபிஷியலா வரலனாலும் அன்அபிஷியலா அந்த சர்க்கிள்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதனால அந்த சர்க்கிள்குள்ள ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகி இந்த மாதிரியான சோசியல் மீடியா போஸ்ட்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எதுக்கும் எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்குங்க அப்படின்ற ஒரு ஹிண்ட் மட்டுமே எல்லாரும் தந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் உண்மையா நடந்துருந்துச்சுன்னா ஐபிஎல்ல எதிர்பார்க்கிற நிறைய நிகழ்வுகள் நடக்காம போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஷாக்கிங்கான நியூஸ் அப்படி ஏதாவது வெளியே வந்தா நான் இந்த சேனல்ல வீடியோவா போடுறேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை.